இருப்பவராக இருப்பவரே, என்றும் மாறாத என் தெய்வமே. இருப்பவராக இருப்பவரே. You deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship as we lift your holy name. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்று ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்று ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை. உம்மை போல யாருமில்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை. உம்மை போல யாருமில்லை. புதிய ஆவி, புதிய இருதயம், புதிய வாழ்வு, புதிய ஜீவமே, புதிய வாசல், புதிய கிருபை, புதிய நம்பிக்கை, புதிய பாடல். கண்ணின் மணி போல் காக்கும் தேவன், உன்னை அவர் தினம் நடத்துவார். தினமும் தாங்கி சுமந்த தேவன், உன்னை காத்து நடத்துவார். கண்ணின் மணி போல் காக்கும் தேவன், உன்னை அவர் தினம் நடத்துவார். தினமும் தாங்கி சுமந்த தேவன், உன்னை காத்து நடத்துவார். புதிய ஆவி, புதிய இருதயம், புதிய வாழ்வு, புதிய ஜீவன். I will celebrate, sing unto the Lord. I will sing to him a new song. I will praise him, I will sing to him a new song. Oh, I will praise him, I will sing to him a new song. Hallelujah, oh hallelujah, 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 amen, hallelujah, oh hallelujah, hallelujah, hallelujah. நல்லவரே எங்கள் இயேசு, வல்லவரே என்னை காண்பவரே, நீர் என்னை காப்பவரே. ஓ ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. நல்லவரே, நல்லவர், நல்லவர், வல்லவரே என்னை காண்பவரே, நீர் என்னை காப்பவரே. நன்றி, 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி என்னுள்ள மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா.
120 நாடுகளுக்கு அதிபதியான உங்களுக்கு தெரியும் அகஸ்தவேலு ராஜா. We see the king who had authority over 120 nations. தன்னுடைய பெரிய பிரஸ்தாபத்தை தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டான். He was blessed by the Lord. 120 நாடுகளுக்கு அதிபதி. He is a ruler over 120 places. தன்னுடைய பிரஸ்தாபத்தை காண்பிக்க பெரிய விருந்து ஒன்றை ஆயத்தப்படுத்தினார். And he prepared a great feast to show him. இதே இப்ப நாங்க பார்க்கிறோம் என்றால், why are we seeing this? 120 நாடுகளுக்கு ராஜாத்தியாக இருந்தவருடைய முடிவையும், the person who is a ruler over 120 places, ஒரு வீடே இருக்கிறதுக்கு ஒரு வீடே இல்லை, தாதப்பனே இல்லாத ஒருவன் 120 நாடுகளுக்கு தேவன் எப்படி அதிபதியாக்கினார் என்பதையும் பார்க்க போறோம். And we're going to see a person who had no family or home and how he made them a great ruler. இதுல என்ன விஷயம் நடந்து இப்படி நடந்ததுன்றதை ஆராய்வோம். And we're going to see what happened in between there. இந்த விருந்திலே, in this feast, தன்னுடைய மனைவியுடைய அழகை அனைவருக்கும் காண்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே, with the mindset he wanted to show his wife's beauty to everyone, அங்கே வஸ்தி எனப்பட்ட தன்னுடைய மனைவியை இவன் கூப்பிட்டான், அழைத்தான். he called his wife forward. ஆனால் அவளோ, but she, அவனுடைய கட்டளைக்கு அங்கே கீழ்ப்படியாமல் வர மாட்டேன்னு சொல்லிட்டான். she did not obey him and she didn't want to come. அப்போ மனைவியுடைய கீழ்ப்படியாமையை இங்கே கண்ட பொழுது, after seeing her disobedience here, கொஞ்சம் மதுபோதையிலே இருந்த அவனுக்கு கோபம் வந்து விட்டது. for him who was a little drunk, he became angry. உடனே அவளை மனைவி என்ற ஸ்தானத்திலிருந்து தள்ளிவிட்டான். right away he pushed her away from the status of a wife. சோ தன்னுடைய மனைவியாகிய வஸ்தியின் கீழ்ப்படியாமை, because of her disobedience, ராஜ்யத்தின் மற்ற பெண்களையும் கெடுத்துவிடும், and for that it'll hurt the other women as well in the kingdom. என்று நினைத்த ராஜாவும் மந்திரிகளும், and for these king and rulers, ராஜாவுக்கு மனைவியாக, for him to have a wife, அந்த ராஜ்யம் எல்லாம் பெண்களை தேடத் தொடங்கினார்கள். the kingdom started to find the women. இந்த நிலையிலே, in this place, ஆண்டவருடைய கண்கள் the eyes of the Lord, அநாதை பெண்ணாக இருந்த அந்த எஸ்தரின் மேலே விழுந்தது. it fell upon Esther, who was a lonely person. அங்கே தாயற்ற தகப்பனற்றிருந்த எஸ்தரோ, for Esther, who was fatherless and motherless, சிறையாக கொண்டு வரப்பட்டவள், she was brought as a slave, அடிமையாக கொண்டு வரப்பட்டவள், she was brought to work. அங்கே மக்கள் மத்தியிலே இவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். she is in between the mixed of people. அவளுடைய சிறிய தகப்பனாகிய அந்த மொர்தோகாய் அவளை பராமரித்து வந்தார். but we know that her Mordecai was the one who was taking care of her. தாய் தகப்பன் இல்லாத அனாதை, she had no mother father, அகதியாய் அனாதையாய் உள்ளவள், she was a person who lived by herself, இதை விட சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்டவள். and she was also captured to work. அதோடு அவளுக்கு என்ன இருந்தது என்றால், and what she also had, அவளுக்கு தேசத்தை குறித்த ஒரு பாரம், she had a burden for her nation, ஜனங்களை குறித்த ஒரு வைராக்கியம், she had a stronghold for her people. இதெல்லாம் அந்த சிறிய தகப்பன் அவளுக்கு சொல்லி 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 வளர்த்துட்டார். and we see how Mordecai taught her and raised her. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே, in our lives, எங்களுடைய பிள்ளைகளுக்கு for our children, என்னத்தை ஊட்டி வளர்க்கிறோம்? what are we teaching them and growing them? நல்லா உடுப்பு வாங்கி கொடுக்க வேணும், good to buy them good clothes, நல்ல சாப்பாடு சமைச்சு கொடுக்க வேணும், good to cook them good food, நல்லா படிப்பிக்க வேணும், and study well. எல்லாம் நல்லதுதான். this is all good. இது எல்லாவற்றுக்கும் மேலாக என்னத்தை டியூஷனுக்கு அனுப்புறோம், ஸ்விமிங்க்கு அனுப்புறோம், மியூசிக்கு அனுப்புறோம், நல்லது. we send them to all the different activities. இது எல்லாவற்றுக்கும் மேலாக, but above all of this, இந்த நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு என்னத்தை ஊட்டி வளர்க்கிறோம்? what are we growing our children in? இந்த கால வேளையிலே எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். let us see ourselves this morning. அநாதை என்றோ, if your father have no parents, உதவியற்றவர்கள் என்றோ, or have no help, ஞானம் இல்லாதவர்கள் என்றோ, or no wisdom, பணம் இல்லாதவர்கள் என்றோ, or no money, அழகில்லாதவர்கள் என்றோ, or no beauty, வீடுகள் வாகனம் இல்லாதவர்கள் என்றோ, or no homes and நீங்கள் cars, கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. there's no point of worrying. என்ன இல்லாட்டி நீங்க கவலைப்பட தேவையில்லை. doesn't matter what you don't have, you don't need to worry. தேவனுடைய தயவு நம்மோடு கூட இருந்தால், if we have the favor of God, ஆவதற்கு நம்முடைய வாழ்விலே ஒரு தடையும் ஏற்படாது. there will be no hindrance to bring us also ராஜாவாக்குறதுக்கு ஒரு தடையும் ஏற்படாது. there's no hindrance for him to raise us as a king or queen. மனிதர்களுடைய தயவு அற்று போனாலும், even if we don't have the help of people, மாறினாலும், if it changes, தேவன் கண்கள் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்றால், if the eyes of God is upon us, தேவனுடைய கண்கள் நம் குடும்பத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்றால், if the eyes of God are upon our family, நம்ம உயர்த்தவும், to lift up, உயர்ந்த ஸ்தானங்களிலே அமர பண்ணவும், and to lift up in higher places, அவரால் கூடும். ஆமென். he is able to do that. ஆமென். Amen. அதனால பிள்ளைகளை குறித்து நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. therefore we don't need to worry about the children. நல்ல கர்த்தருடைய வேதத்தை ஊட்டி வளர்த்து பாருங்க, தேவன் அப்படியே ஆசீர்வதிப்பார் பிள்ளைகளை. if you raise them in God and the word of God, they can for sure be blessed. இப்படி தான் இவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். this is how she was blessed. அங்கே யோசேப்பை பற்றி உங்களுக்கு தெரியும். we know about Joseph. மேய்ப்பர்களுடைய வம்சத்தை சேர்ந்தவன். he was a person of the shepherds. ஆடு மாடு மேய்க்கிற குடும்பம்.
the family that takes care of the herds. அவனுடைய தொழில் ஆடு மாடுகள் மேய்ப்பது. His job is to attend the herds. இந்த எகிப்தியர்கள் மேய்ப்பர்களை அருவருக்கிறவர்கள். And the Egyptians and the people hate them. ஆனால் எகிப்து தேசத்தை ரட்சிப்பதற்கு, but to save Egypt, பிரதான மந்திரியாய் இருந்த யோசேப்பை, for Joseph who was that person, சிறைச்சாலையில் இருந்து சிங்காசனத்துக்கு உயர்த்தின தேவனுடைய கண்கள், the eyes of the Lord who brought him from slavery into that place, யோசேப்புக்கு போதுமானதாக இருந்தது. it was enough for Joseph. நம்முடைய பிள்ளைகள் உயர்த்தப்படுவதற்கு, for our children to be lifted, தேவனுடைய கண்கள் எங்கள் பிள்ளை மேலே இருந்தால் போதும். the eyes of God is enough to be upon them. உலகம் நம்மை வெறுக்கலாம், the world can hate us, வேண்டாம் என்று உதறி தள்ளலாம், they can push us that they don't want us, முன்னேறுவதற்கு முட்டுக்கட்டைகள் போடலாம், it'll stop us to move forward. கர்த்தருடைய கண்கள், but the eyes of the Lord, நம்மை தொடருமானால், if it continues on நாம் us, சிங்காசனத்தில் அமர்வதை, for us to sit on the throne, அந்த சூழ்நிலைகளை, the situation, ஏதாலும் யாராலும் தடை செய்ய முடியாது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். anything and nobody can stop that. ஒரு மனிதன் தேவன் ஒரு மனிதனை உயர்த்துவார் என்றால், if God lifts up a man, அதற்குள்ளே தேவனுடைய ஒரு திட்டம் நிச்சயமாய் இணைந்திருக்கும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் for கூடாது. sure there's a plan also associated with that. தேவன் என்னை ஏன் ஆசீர்வதிக்கிறார்? why the Lord is blessing தேவன் எனக்கு me? நல்ல மார்க்ஸ் எடுத்து பாஸ் பண்ண வைக்கிறார். why is he giving me good marks in passing? தேவன் எனக்கு எந்த வியாதியும் வராம பாதுகாத்து வழி நடத்துறார். why is he protecting me with no sickness? தேவன் ஏன் எனக்கு ஒரு நல்ல வேலையை தந்தார். why he gave me a good job? தேவன் என்னை நினைத்ததற்கும் முன்னதுக்கும் அதிகமாக ஆசீர்வதிக்கிறார் why is he என்றால், blessing me more than I think or imagine? உனக்குள்ளே தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை முதல்ல மறந்துவிடக் first கூடாது. you must not forget the Lord has a great purpose or plan for you. உங்களுக்கு தெரியும், ரஷ்யா என்று சொல்லப்படுகிற தேசம் we know the place of Russia. 13 துண்டுகளாக உடைந்தது. it broke into 13 separate parts. அது ஒரு பெரிய பேரரசாக இருந்தது. it was a great nation before. இந்த தேசங்கள் ஒன்றாக இருந்த பொழுது, when they were all together, உங்களுக்கு தெரியும், கொபாட்சோவ் என்றவர் அதிபராக இருந்தார். we know how the president was there. அவருடைய தாயார் மிகவும் பக்தி உள்ளவர். and his mother was very faithful. நல்லா ஜெபிக்கிறவர். she prays. கம்யூனிசம் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த வேளையிலும், the time when they had communism, தன்னுடைய மகனே அதற்கு தலைவனாய் இருந்த வேளையிலும், the time where her son was the ruler of that, இடைவிடாது தேவனை நோக்கி மன்றாடுவராக இருந்தார். she was the person who could continue to pray. ஒரு நாள் one day அங்கே ஆண்டவரிடத்திலே, அந்த தாய் ஆண்டவரிடத்திலே, the mother to the Lord, நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தந்து, you gave me a son, அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பீர் என்றால், and if you put him in a high place, அவனை கொண்ட தேசத்திலே சுவிசேஷத்துக்கு வழிகளை திறக்க வேண்டும் என்று ஜெபித்தார். and she prayed that through him that the salvation will be spread. தேவன் அந்த தாயுடைய ஜெபத்தை கேட்டார். the Lord heard her prayer, கொபாட்சோவுடைய மனதை மாற்றினார். changed his mind, கம்யூனிசத்தின் பிடியிலிருந்து ரஷ்யாவை விடுதலையாக்குவதற்கு வழிகளை திறந்தார். and opened ways to deliver them from communism. இது எல்லோருக்கும் தெரியும். we all know. இந்த கால வேளையிலே in this morning இன்னொருவரை பார்ப்போம். we'll see another person. அந்த எஸ்டின், இவருடைய தாயார் ஜெபித்ததை கேட்டு, after hearing her mother's prayer, அவரை அதிபராய் மாற்றி, making him a ruler, எந்த இடத்திலே கம்யூனிஸ்ட் கூட்டத்தினர் அங்கே கடவுள் இல்லை என்று சொன்னார்களோ, wherever they gather and say there's no God, அதே இடத்திலே இயேசுவே இரட்சகர் என்று கர்த்தர் முழங்க வைத்தார். then the same place they made them kneel down and say he is our God. அந்த மாளிகையிலே நடைபெறுகிற கூட்டத்திலே மாத்திரம் in that place of meeting, 3500 பேர் ஏறக்குறைய ஞானஸ்நானம் பெற்றார்கள். 3500 people were saved in that place. கொபாட்சோவை தேவன் உயர்த்தியதன் நோக்கம் என்ன? the reason why the Lord lifted him, தன்னுடைய திட்டத்தை இந்த உலகத்திலே அவர் மூலம் செயல்படுத்துவதற்கு, through his plan the Lord can fulfill it. அதனாலே ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்திலே கொண்டு வருவதற்கு தான் தேவன் ஒவ்வொருவரையும் உயர்த்துகிறது. therefore the Lord lifts up people so they can bring other people into the kingdom of God. இன்னைக்கு என்னையும் உங்களையும் என்னுடைய உங்களுடைய பிள்ளைகளை தேவன் உயர்த்தி ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். காரணம், the reason why the Lord has blessed you and I and our children, அவர்கள் மூலம் through them, ஆத்துமாக்கள் தேவனண்டை வருவதற்காக, that people can come into God. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். raise your hands, say amen. அங்கே எஸ்தர் 3வது அதிகாரம் 1-2 வசனத்தை ஒரு முறை வாசிப்போம். if we look in Esther chapter 3 verses 1 and 2, இங்க பாத்தீங்கன்னு சொன்னால், we see here இந்த மொர்தோகா என்ற ஒருவன், only this one person Mordecai, நாட்டிலே இருக்கிற அந்த உயர்ந்த பதவியில உள்ள ஒருவனை, for the one person who had the great honor, சகல பிரபுக்களுக்கு மேலாக உயர்ந்தவன் அவன். he was higher than all the other people. இந்த ஆமான், this Haman, ஆனா இந்த எல்லாரும் அவனை வணங்கி நமஸ்கரிக்கிறார்கள். everyone is worshiping him, in him, இவன் மாத்திரம் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. but he's the one who did not honor or kneel before him. ஏதோ ஒன்று இவனுக்கு தெரியும், ஏன் இவனை கும்பிட கூடாதுன்னு சொல்லி. he knew something why he should not worship him. உங்களுக்கு தெரியும், we know எஸ்தருடைய நாட்களில் ஆமானுடைய தலைதான் அங்க உயர்ந்து நின்றது. that Haman was the one who stood firm in that place, ஏனென்றால் ராஜாவினால் அவன் அதிகாரம் பெற்றிருந்தான். because he received the authority from the king. அவனுடைய மதிப்பு மக்களிடையே பெருகினது. his honor grew.
ராஜாவினால் ஆமான் தேசத்திலே உயர்த்தப்பட்ட பொழுது when king lifted him up in that place, அங்க எஸ்தர் தான் பட்டத்து ராணியாக இருக்கிறார். Esther is the one who was beside him. அப்போ பட்டத்து ராணியா எஸ்தருடைய சிறிய தகப்பனே தான் இந்த மொர்தெகாய். We see Mordecai is the one who took care of Esther. சோ மொர்தெகாய் தேவனுக்கு பயப்படுகிறவன் மாத்திரமல்ல, not only does he fear the Lord, தன்னுடைய ஜனத்துக்காக மிகவும் வைராக்கியம் கொண்டவன். but he also cared about his people. தன்னுடைய ஜனத்துக்காக நன்மைக்காய் பாடுபடுகிறவன். And he struggled and fought for his people. அவன் ராஜாவுடைய அரண்மனையிலே வேலை செய்து கொண்டிருந்த போதிலும், when he worked in the kingdom in this place, எஸ்தரை வளர்த்த மொர்தெகாய் ஆமானை வணங்க மறுத்துவிட்டான். Mordecai who raised up Esther did not worship Haman. மொர்தெகாய் ஏன் அதிகாரியான ஆமானை வணங்கவில்லை என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே வரலாம். We can have a question of why he did not kneel down before him. எல்லாரும் கும்பிடுறாங்க, everyone is, எல்லாரும் வணங்குறாங்க, everyone is kneeling. இவன் ஏன் வணங்கவில்லை? Why did he not? அப்படியே பால் நாங்கள் யோசித்து பார்ப்போம் தானே. If we might think of this, இதற்கு என்ன பதில்? what's that answer? இதை பதில் அறிய வேண்டுமானால் we need to know the answer. ஆமான் முதல்ல யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். We must know who Haman is first. ஆமான் ஒரு வாசிப்போம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 32 வாசித்தால் தெரியும் இவன் ஏன் இந்த ஆமானை வணங்கவில்லை என்று சொல்லி. If we read in 1 Samuel chapter 15 verse 32, ஆகாக் என்பவன் அமலேக்கின் ராஜாவாக இருந்தவன் என்று இப்போ 1 சாமுவேல் 15:32 வாசித்தோம். We see Agag king of the Amalekites. சோ ஆமானும் இந்த ஆகாகின் குடும்பத்தை சேர்ந்தவன். Haman is also part of this family. அமலேக்கியர் யார்? Who are the Amalekites? தேவன் ஏன் அவர்களை அழிக்க வேண்டும் என்று இருந்தார்? Why did the Lord want to destroy them? இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது விளங்கும். When we read this verse we will know. உபாகமம் 25வது அதிகாரம் 17, 18, 19 வாசிப்போம். Deuteronomy chapter 25 verses 17, 18 and 19. இப்ப பாத்தீங்களோ இது ஏன் இந்த அமலேக்கியன் எல்லாரையும் அழிக்க சொன்னார்? Why did he want to destroy these Amalekites? நீ புறப்பட்டு வர்ற வழியிலே, in the way you came, தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராய் வந்து, they had no fear of God, they came against you. அது நீ நல்ல பலனாய் சண்டை பிடிக்கிற நேரத்துல இல்ல, not when the time you had strength, நீ இளைத்து விடாய்த்திருக்கையிலே, but when you were worn out and weary, எல்லா பலவினரையும் வெட்டினான் என்பதை நீ நினைத்து வைத்துக்கொள். remember that they cut all of them off. அதுக்கு சொல்றார், நீ எல்லாம் உன்னை எல்லாத்துக்கும் விலக்கி தேவன் உன்னை நல்ல இளைப்பாற பண்ணும் பொழுது, the Lord protects you, gives you all the rest. இவர்களுடைய பேரை கூட வானத்தின் இடாதபடி அழித்து போட கடுவாய், இதை மறக்கவே வேண்டாம் என்று தேவன் சொல்லிட்டார். The Lord tells them, don't forget them, that don't even have their name of the memory in this under heaven. எவ்வளவு இரக்கமுள்ள தேவன் பாத்தீங்களா? We see the gracious Father. தேவன் இரக்கம், அன்பு, நீடிய பொறுமை உள்ளவர், நல்லது. The Lord is good, gracious and compassionate. மற்ற பக்கத்தை திருப்பி ஒரு தரம் பார்க்கறே இல்ல. But no one looks at the other side. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். He will bless you. இப்படியே சொல்லி பழகிட்டது கனவே இருக்கு. Many people learn this. அமலேக்கியர் தேவ ஜனத்தை முன்னேற விடாமல் தடுத்தபடியினாலும், because these Amalekites did not let the people of God move forward, அவர்களின் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெறவிடாமல் தடை செய்தபடியினாலும், and because they stopped the blessings of God to work in them, தேவன் அவர்களை அழிக்க திட்டமிட்டார். the Lord planned to destroy them. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். You can raise your hand and say amen. உங்களுக்கு எதிராய், against you, நீங்கள் செய்கிற ஊழியங்களுக்கு ஏதாவது தடைகளை ஏற்படுத்தினார், if there's anything that goes against your ministry, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஜீவிதத்திலே ஏதாவது தடை ஏற்படுத்தினார், anything against your children in the spiritual life, பயப்படாதீங்க, you should not fear. அவர் பார்த்துக்கொள்வார். He will take care of it. இந்த கால வேளையிலே, in this morning, பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி, we raise up our children and make them stand. உருப்படியான பாத்திரமாக்கணும் என்று எல்லா பெற்றோருக்கும் விருப்பங்கள் இருக்கிறது. And every parent wants them to raise their children good. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் நானும் நீங்களும் மாறி இருக்கும் பொழுது, but you and I, when we change as his child, என்ன பிள்ளைகளோ உங்களுடைய பிள்ளைகளோ எவனுமே தொடையில்லாத என்பதை மறந்துடாதீர்கள். you should not forget, for your children, my children, no one can touch them. அதனால இந்த கால வேளையிலே, therefore in this morning, அப்போ நாங்க இங்க பாருங்க, இந்த மொர்தெகாய் எவ்வளவு காரியத்தை விட்டான். we see what Mordecai did. இதனால தான் அவன் கும்பிடல. that's why he did not worship him. இவங்கள் எல்லாம் முந்தி எங்களை அழிச்சவங்க, they are the ones who destroyed us before. அவன் வணங்கல. he did not worship. இயேசு கிறிஸ்து மிகவும் அன்பானவர். Jesus Christ is loving. குஷ்டரோகிகளை கண்டால் மனதுருகிறவர். he has compassion over those who are ill. இந்த நாளிலே குஷ்டரோகிகளை கண்டால் ஓடுகிற அந்த நாட்களிலே கூட, even in those days when the people had leprosy, people ran away. தொட்டு சுகமாக்கியவர். he touched them and he healed them. மனது உருகிறவர் என்றாலும், even if he has compassion, தன்னுடைய ஜனத்துக்கு இடறல் உண்டாக்குவோரை குறித்தோ, those people who give a burden for this people, அவர் மத்தேயு 18:6 வடிவாய் சொல்லி இருக்கிறார். Matthew 18:6 he says, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குறவன் எவனோ அவனுடைய கழுத்திலே யந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நல்லதாகும். போடுகிறது கூட இல்ல, அமிழ்த்தி விடு.
It says that if anyone causes one of these little ones who believes in me to sin, it would be better for him to have a large millstone hung around his neck and drowned in the depths of the sea. மத்தேயு 5:29-30 சொல்லுகிறது, Matthew 5:29-30 உன்னுடைய says, வலது கண் உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. if your hand gives you to sin, to cut it off and let go. உன்னுடைய சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் Other than your whole body to go into hell, உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப் போவது உனக்கு நலமாய் இருக்கும். it's good for just one of the parts to go bad. உன் வலது கை உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. If your right hand causes you to sin, cut it off. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் It's better for you to lose one part of your body உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப் போவது உனக்கு நலமாய் இருக்கும். than for your whole body to go into hell. இதில இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do you understand from this? ஆவிக்குரிய ஓட்டத்தை தடை செய்வோருடைய மேலும், Upon those who hinder the spiritual lives of others, அதற்கு இடரல் உண்டாக்குவோரின் மேலும், and for those who give a problem for them, தேவனுடைய கோபம் பற்றி எரிகிறது என்பதை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் we கூடாது. should not forget the anger of God burns for them. அமலேக்கியரை தேவன் அழிக்க வேண்டும் என்று நினைக்கவே இல்லை. The Lord did not want to destroy the Amalekites, அவர்களே தேவனுக்கும் தேவனினத்துக்கும் விரோதமாக செயல்பட்டு but they worked against the people of God and for God. இடரல் உண்டாக்கினதினாலே Because they made a stumbling, தங்களுக்கு அழிவை அவர்களாய்த்தான் தேடிக்கொண்டார்கள். themselves they brought on this destruction. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடன் யுத்தம் பண்ணாத வேளையிலும், Even then the Israelites did not fight with them. பாளையத்தின் பின்னணியிலே இஸ்ரவேலின் ஜனத்திலே பலவீனமானவர்களாய் இருந்த நேரத்திலே The time when they were weak and had no energy, இவர்கள் எல்லோரையும் வெட்டி அழித்து விட்டார்கள். they cut them all and destroyed them. எனவே Therefore, அவர்கள் மேல் தேவகோபம் பற்றி எரியத் தொடங்கினது. the anger of God started upon them. அமலேக்கியருடைய பேரையே அழித்து போட கடவா என்று தேவன் ஆணையிட்டு சொல்லுகிறார். And the Lord said even their name will be blotted out. ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அதை செய்யவே இல்லை. But the Israelites did not do that. இப்பொழுது என்ன நடக்கிறது? What happens now? இஸ்ரவேலின் ராஜாவாக சவுல் வருகிறார். We see Saul comes. அவர் வந்தபோது என்ன நடக்கிறது? What happens when he comes? நான் உன்னை ராஜாவாய் அபிஷேகம் செய்ததின் நோக்கம் The purpose I made you king. அமலேக்கியரை அழிக்க வேண்டும் என்பதுதான் என்பதை சாமுவேலுக்கு தேவன் உணர்த்துகிறார். He tells Samuel the purpose is for you to destroy them. ஆனால் சவுலோ But Saul, அமலேக்கியரை பூரணமாய் அழிக்க தவறினபடியால், because he did not destroy them completely. 1 சாமுவேல் 15:26 என்ன சொல்றதுன்னு பாப்போம். Let's see first Samuel 15:26. சவுலோ அமலேக்கியரை பூரணமாக அழிக்க தவறினபடியினால், because Saul did not completely destroy the Amalekites, தேவன் இவரை ராஜாவா இராதபடிக்கு தள்ளிவிட்டார். the Lord rejected him as king. சோ இப்படிப்பட்ட அமலேக்கியரின் குடும்பத்திலிருந்து வந்தவனாகிய ஆமானை தான் இந்த மெர்தாகை பார்க்கிறார். Mordecai is looking at Haman, who is a part of the Amalekites. மெர்தாகைக்குள்ளே வைராக்கியம் பற்றி எரிகிறது. Mordecai becomes angry and burdened. தேவ ஜனத்துக்கு விரோதமாக எழும்புற இவனை, this person who came against the people of God, நான் வணங்க மாட்டேன் என்று உறுதியோடு அங்கே மெர்தாகாய் காணப்படுகிறார். with an assurance he says, I will not worship him. மெர்தாகாய் ஆமானை வணங்கவில்லை. Mordecai did not bow down to him. நமஸ்கரிக்கவில்லை. Did not worship him. அங்கே சங்கீதம் 139 அதிகாரம் 21 22 என்ன சொல்லுறான்னு பார்ப்போம். Psalms 139 verses 21 and 22. இது தாவீது சொல்லுகிறார். We see David says this. இதைத்தான் மொர்தெகாய் செய்தான். This is what Mordecai also did. ஆமான் எத்தனை பெரிய அதிகாரியாக இருந்தாலும், no matter how much of a ruler Haman was, என் தேவனை எதிர்ப்பவனுக்கு, for those who are against my God, நான் தலை வணங்கி போக முடியாது என்று I will not bow down and worship them. மொர்தெகாய் அங்கே வைராக்கியமா இருந்தார். Mordecai stood firm. இந்த கால வேளையிலே in this morning, எத்தனை பெற்றோர், how many parents, உங்களுடைய பிள்ளைகளுக்கு for your children, எப்படி நீ இந்த கர்த்தருடைய விஷயத்திலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறீர்கள். are teaching your children how you must walk in the way of God. இல்ல யாரோட செய்றான், who are you with, என்ன செய்கிறான், what are they doing, யாரோட பழகுறான், who they are friends with, எல்லாம் கவனிக்க you வேண்டும். must take care of it all. ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். every day you must ask, புத்தி சொல்ல வேண்டும். give them counsel, சரியான வழியில நடத்த வேண்டும். and lead them in the good way. அப்பதான் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பார்கள். then the children can receive blessing. இந்த முடிவு உங்களுக்கு பிறகு என்னன்னு தெரியும். we'll see in the ending. சோ நானும் நீங்களும் தேவனை அறிந்திருப்போம் என்றால், if you and I we know God, மனிதர்களுடைய கால்களில் விழ வேண்டிய அவசியமே நிர்பந்தமே இல்லை. we never have to fall down before man. ஆமென். ஆமான் எத்தனை உயர்ந்த அதிகாரியாக இருந்தாலும், no matter how Haman was lifted, மொர்தெகாய் அவனை வணங்கவில்லை, Mordecai did not worship him, நமஸ்கரிக்கவில்லை, did not bow down. இதனால் என்ன நடந்தது? what happened for this? ஆமானுக்கு வந்ததே கோபம். Haman became angry, பயங்கரமான கோபம். very angry. அப்ப என்ன செய்தான்? what did he do? மொர்தெகாய்
மொர்தெகாயை மாத்திரமல்ல, Not only Mordecai. யூத வம்சத்தையே கூண்டோடு அழிக்க வேண்டும் என்று இந்த ஆமான் தீர்மானித்துட்டான். Haman planned to destroy all of the people. ராஜாவிடத்திலே பேசி Talking to the king. யூதர்களை அழிக்கிறதற்கு உத்தரவு கூட கொடுத்து விட்டான். And he gave him authority to destroy the Jews. சோ அப்பொழுது நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். And we know what happened. அழிவு வருவதை கண்ட ஜனங்கள், The people who saw destruction coming, அங்கே கர்த்தரை நோக்கி கதறத் தொடங்கினார்கள். they began to cry to God. இந்த ஜனங்களின் புலம்பலை எல்லாம் மொர்தெகாய் கேட்டவுடனே When Mordecai heard their cry, தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து he ripped his clothes தட்டு உடுத்தியவனாய் and putting on armor, அரண்மனைக்குள்ளே போயிட்டான். goes into the palace. இந்த நேரத்திலே In this time, அங்கே உங்களுக்கு மீதி எல்லாம் தெரியும். we know what happens. உடுப்பை கொடுத்து விடுறாள். He gives her the clothes. ஐயோ இதோட நீ வரக்கூடாது, Don't come with this. நீ இந்த நல்ல உடுப்பை போட்டு வாண்டு. Wear good clothes. ஆனா அவன் அப்படி செல்லவில்லை. He did not go. அந்த நாட்களே அவன் அந்த உடுப்பொன்னும் போடாம போய் மீதியான சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். And we know what happens after that. கடைசியிலே ஆமான் முடிவு தெரியும். And we know the ending of Haman. மொர்தெகாயின் முடிவு தெரியும். And the ending of Mordecai. மொர்தெகாய் தான் ராஜாவுக்கு அடுத்தபடியா எல்லாத்திலும் அங்க அந்த தேசத்தை உயர்த்தப்பட்டான். Mordecai was lifted up next to king. ஆமான் மாத்திரம் அழிய இல்ல. Haman did not only be destroyed. பிள்ளைகள் குடும்பங்களும் எல்லாமே அழிந்து போனாங்க. But the children, the family and the children all destroyed. இந்த கால வேளையிலே In this morning, ஒரு மொர்தெகாயை போல like a Mordecai, நம்முடைய பிள்ளைகளுக்கு for our children, தேவனை குறித்த வைராக்கியத்தை கொடுத்து வளர்க்க வேண்டும். we must give them a stronghold of தேவனை God. கொடுத்து வைராக்கியத்தை கொடுத்து வளர்த்திருந்தால், If we give them a stronghold in living, நிச்சயமா அந்த பிள்ளை வேதம் வாசிக்கும். for sure they will read the word of அந்த God. பிள்ளை ஜெபிக்கும். They will pray. அந்த பிள்ளை தேவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று செய்யும். They want to do something for அந்த God. பிள்ளையோட வாழ்க்கை தேவன் பெரிய அந்த பிள்ளையோட வாழ்க்கையினாலே தேவன் நாமம் மகிமைப்படும். And through their lives, the name of God will be glorified. கரங்களை உயர்த்தி ஆமென் You can சொல்லுவோம். raise your hand and say amen. முதலாவது நாங்க என்ன பார்த்தோம்? Who did we see first? முதலாவது எஸ்தரை பார்த்தோம். First we saw about Esther அங்க யோசேப்பை பார்த்தோம். and Joseph. ஆமானை பார்த்தோம். Now Haman மொர்தெகாயை பார்த்தோம். and Mordecai. இப்பொழுது பாருங்கள், கர்த்தர் மோசேயை நோக்கி, Looking upon Moses. அங்கே யாத்திரா 32வது அதிகாரம் 9-10 ஒரு முறை வாசிப்போம். Exodus chapter 32 verses 9 and 10. இப்படி தேவன் மோசேயிடத்திலே சொன்னார். This is what the Lord says to Moses. மோசேயினால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. Moses could not accept it. இயேசு வெளிப்பட வேண்டும் என்றால் If Jesus needs to be shown, யூத கோத்திரத்திலே தான் கிறிஸ்து வெளிப்பட முடியும். he must come through the people of Jews. ஆனால் மோசே நினைக்கிறான், நான் லேவி கோத்திரத்தான், Through the Levites. என்னுடைய கோத்திரத்திலே கிறிஸ்து வெளிப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. There's no chance of through my tribe that the Lord will come. எனவே தேவன் தார எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம் என்று யோசிக்கல. He did not think to receive all the blessings. இன்றைய பலர் அப்படிதான் யோசிப்பார்கள். Many people think, எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுருவோம், I can receive all blessings செத்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி. even if they die. அப்போ தேவன் தருகிற ஆசீர்வாதம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற இந்த மோசேயை பாருங்கள். For Moses, who does not want the blessing of God. பாருங்கள், இந்த மோசே See Moses. தனக்கு வருகிற வசதிகளை தேவனுக்கென்று தியாகம் செய்கிற விட்டு கொடுக்கிற ஒரு கூட்டம் ஆண்டவருக்கு எழும்ப வேண்டும். There must be a people of God who can sacrifice and give something to him. ஏன் தேவன் வசதியை தாரார்? Why does he give us everything? அப்ப சும்மா வந்து சும்மா போறோம், ஒன்றுமில்லா வந்து ஒன்றுமில்லா தான் போறோம். We come empty and we leave empty. ஏன் வசதிகளை தாரார்? Why does he give us everything? அதால தேவனுக்கு ஏதோ செய்ய வேண்டும். Through that we must do something for him. படிப்பா இருந்தா என்ன, Maybe studies, வேலையா இருந்தா என்ன, or for your work, வாகனமா இருந்தா என்ன, vehicles, வீடா இருந்தா என்ன, your home, நல்ல சரீர சுகமா இருந்தா or என்ன, your body health. அதனாலே தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். Through that his kingdom should be lifted. அதுக்காக தான் எல்லாம் தாரார். That's why he gives us ஏன்னா everything. போகும்போது எல்லாத்தையும் விட்டு தானே போறது. Because we leave with empty. இந்த ஐயா அரசன் ஆண்டியான சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். We know how the king became empty. ஆண்டி அரசனான சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். And the person who had nothing became king. வேதத்திலே மாத்திரமல்ல, Not only in the Bible, உலகத்திலே கூட தெரியும். also in the world. அப்ப நடந்தது இப்பவும் நடக்கு. It's still happening today. What happened தேவனுடைய before? பிள்ளைகளுக்கு எதிராக வந்து அங்க தவறவே முடியாது. Those who can't come against the people of God cannot escape. அதனால தேவன் தருகிற வசதிகளை தேவனுக்கென்று தியாகம் செய்ய வேண்டும். What God has given to us, we must sacrifice to him. சோ எங்களுக்கு தேவையில்லாத காரியங்களை தேவ ராஜ்யத்துக்கென்று நாங்கள் செலவழிப்போம் என்ற வீணாய் செலவழிக்கிற காரியங்களை, The things that we spend wastefully, we must give it to the God. எத்தனை ஆத்துமாக்களை தேவனுக்கென்று ஆதாயம் செய்திருக்க முடியும். For how many people we could have brought into the kingdom of God. தனக்கு வருகிற இந்த வெகுமதியை, For all of this we receive. இந்த லாபத்தை All this goodness. வேண்டாம் என்று சொல்லுகிற For not to have it. மொர்தெகாயை போல, Like Mordecai. மோசேயை போல Like Moses. பலர் எழும்ப வேண்டும். Many must stand. வாலிப பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள். The young people must raise their hands and say amen. அப்புறம் தேவன் உங்களை இப்படி ஆசீர்வதிப்பார். Then the Lord can bless you like this. இல்லைன்னா மோசேக்கு தண்ணி கொடுக்கறவே எல்லாம் இருக்கும். If not, you must give water to
Moses மொத்தகாய்க்கு பின்னாலே அந்த அந்த ரட்டுடுக்குறவ எல்லாம் வரும். and stand behind someone else. மொத்தகாயை மாற வேண்டும். You must be like a Mordecai. மோசேயாய் மாற வேண்டும் என்று சொன்னார். Moses. உங்களுக்குரியதை For you. தேவனுக்காக முதல்ல விட்டு கொடுக்க பழக வேண்டும். You must give it to the Lord. கடைசியா ஒன்றை பார்த்து ஜெபம் பண்ண போகிறோம். Lastly we're going to see. அங்கே உன்னத பாட்டிலே we see in the songs இப்படி ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒன்றை பாருங்கள். we see this great situation. அந்த உன்னத பாட்டு 5வது அதிகாரம் in Songs of Solomon chapter 5 2-3 ஒரு முறை வாசிப்போம். verses 2 and 3. சூலமித்தி ராஜ அரண்மனையிலே நித்திரை கொண்டிருக்கிறாள். There's a person who is sleeping in the kingdom. அவளுடைய நேசர் வந்து கதவை தட்டுகிறார். And her lover is knocking at her door. அந்த நேசர் சொல்லி தட்டி என்ன சொல்லுகிறார்? What does he say? என்னுடைய தலை பனியினால் நனைந்திருக்கிறது. My head is drenched with dew. இவளை பொருட்படுத்தவில்லை, இவளை கேர் பண்ணவே இல்லை. And she didn't care. இந்த சூலமுத்தி முந்தி எப்படி இருந்தால் How was she before? அதுக்கு முந்தின வசனங்கள் மூலமா அறிந்து கொள்ள முடியும். We can see through the verses that are before. அந்த முந்தின வசனங்கள்ல the former words. எப்படி இருந்தால் என்றால் how she was. வெயிலினாலே கருத்து போனவள். She was darkened by the sun. சகோதரர்களினாலும் பெற்றோர்களினாலும் ஏற்றுக்கொள்ளப்படாதவள். Was not accepted by her brothers or her father or parents. திராட்சை தோட்டத்திலே காவல்காரியாக இருந்தவள். And who was a watcher in the garden. இப்பொழுது அவளுடைய கையில என்ன இருக்கு? Now what does she have? வெள்ளை போளம், சுகந்த வர்க்கம், இதெல்லாம் போன்றவைகள் விட கைகளிலே தவழுகிறது. Now she has everything in her hands. இந்த நிலையிலே ராஜா வந்து கதவை தட்டுகிறார். Now the king is knocking at her door. அவள் என்ன சொல்லுகிறாள்? What she says? என்னுடைய வஸ்திரத்தை கழட்டி போட்டுட்டேன். I have taken off my robe. இதை நான் திரும்ப எப்படி போடுறது? Must I put it on again? என்னுடைய பாதங்களை எல்லாம் கழுவி விட்டேன். I washed my feet. திரும்ப நான் செருப்பு போட்டு அழுக்காக்க மாட்டேன். I will not get it dirty again. இப்படி சொல்லுகிறார். That's what she says. So நானும் நீங்களும், therefore you and I, என்னுடைய பிள்ளைகளும் உங்களுடைய பிள்ளைகளும், for your children and my children, இந்த சம்பவத்தை பாருங்கள். we see this. வெளியிலேயே இருக்கும் பொழுது மோசமான நிலையிலே இருந்தவளை for her who was worse off when she was outside, தேவன் எடுத்து the Lord brought her in, உயர்ந்த இடத்திலே வைத்த போதிலும் put her in a high place. அவருக்கே கதவை திறக்க இவள் முன்வரவில்லை. she did not want to open the door even for him. இந்த கால வேளையிலே this morning நாங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறோம், we have been lifted up, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், we have been blessed. இப்போ நாங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறோம். and we are obeying the words of God. 90-95 வீதமான மக்கள் நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. There's no doubt 90-95% of you are blessed by God. ஆனாலும் ஒரு மேய்ப்பன் 99 ஆட்டை குறித்தல்ல, but not about the 99 shepherd sheep. போகிற ஒரு ஆட்டை குறித்து தான் நமக்கு அதிக கரிசனை இருக்க வேண்டும். the Lord must care for the one who is going away. அதனாலே தான் இந்த கால வேளையிலே சொல்லுகிறேன். that's why I say to you this morning, உன்னை எப்படி இருந்த உன்னை, for you how you were, இன்னைக்கு எப்படி ஆக்கி வைத்திருக்கிறார். and the Lord has changed you how now. உண்மையா இருக்கிறீங்களோ? are you truthful? நிச்சயமாய் தேவன் ஆசீர்வதிப்பார். for sure the Lord can bless you. எப்படி உங்களுடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். how the Lord has blessed your children. பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லி உண்மையாய் கர்த்தருக்கு வளர்க்கிறீங்களோ? are you raising them in the Lord? நிச்சயமாய் உங்களுடைய பிள்ளையை பற்றி நீங்க கவலைப்படவில்லை, தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். for sure you don't need to worry about them, he will bless them. இந்த சூலமித்தியாளை போல, like this woman, ஐயோ இப்ப உடுப்பெல்லாம் மாத்திட்டே நீ விழும்பவே மாட்டேன் வெளியால. I will not get up, I already changed my clothes. எல்லாம் காலெல்லாம் கழுவி கிரீம் போட்டுட்டேன், நீ வெளியில போவே மாட்டேன். I will not go outside, I've already washed. நடக்கட்டும், doesn't matter if it goes. அது அப்ப நடந்தா நடக்கட்டும். let it happen. ஒரு நாள் வரும், one day will come. அந்த 5 விதமான ஆட்களுக்கு தான் சொல்றேன், the 5% of people பரிதாபத்துக்குரிய மாற போறீங்க. it will be changed as being sad. இந்த கால வேளையிலே in this morning, நீயும் உன் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், for you and your child to be blessed, இந்த கால வேளையிலே கேட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும், for all the words we heard this morning, முதல்ல உன் பிள்ளையை கீழ்ப்படிய வை. first let them obey these words, அதுக்கு அப்புறம் உனக்கு வர ஆசீர்வாதத்தை பார். then you can see the blessings that can come. இந்த கால வேளையிலே, in this morning, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, the word of God says, உன்னுடைய பிள்ளை எஸ்தரை போல வர வேண்டுமானால், if they want to be like Esther, படிப்பில்லாம இருக்கலாம், maybe no education, அறிவில்லாம இருக்கலாம், no knowledge, அழகில்லாம இருக்கலாம், no beauty, வீடு இல்லாம இருக்கலாம், no home, தகப்பன் இல்லாம இருக்கலாம், no parents, ஒரு விதமான ஒன்றுமில்லாம இருக்கலாம், something that has nothing. தேவனுடைய கண்கள் the eyes of the Lord எஸ்தர் மேல் பட்டபடியினால் fell upon Esther, அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள், and she was blessed, ராணியாக்கப்பட்டாள். she was queen, அவள் ராணியாக்கப்பட்டவள் அப்படியே சுகமா இருக்கவில்லை, and she was not like that. தன்னுடைய மக்களுக்காக, for
her people, தன்னுடைய தேசத்துக்காக for her nation. அவள் அவ்வளவு பிரயாசப்பட்டு அங்கே விடுதலை வாங்கி கொடுத்தாள். She gave them to deliver. மோசேயை பாத்தீங்க, And Moses, ஜோசேப்பை பாத்தீங்க, Joseph, எப்படி இருந்தான், how he was. அங்கே அனாதையா விற்கப்பட்டான், He was sold, ஜெயில்ல இருந்தான், in jail, படிப்பறிவில்லை, no education. ஆடு மாடு மேய்த்தவன். He was taking எந்த care. தேசத்திலே உயர்ந்த அதிகாரியா தேவன் The வச்சார். Lord made him a great ruler. ஏன் வைத்தார்? Why? தேவனுடைய கண் அவன் மேல் இருந்தபடியினாலே. The eyes of the Lord were on him. மொர்தெகாயை பாத்துங்கள், Mordecai, அவன் வணங்கவே இல்லை. he did not worship. எவ்வளவு பெரிய அதிகாரியா இருக்கட்டும், No matter who it என் is, தேவனுக்கு எதிரானவனோடு he was against நான் God. சேரவும் இல்லை, Not with அவனை them. வணங்கவும் இல்லை, Don't worship him. நமஸ்கரிக்கவில்லை, Did not bow down. அப்படியே வைராக்கியம் இருந்தான். And he stood firm. கடைசி ஆமான் பட்டின குழிக்கு அவன் விழுந்தான். Lastly, he fell in his own பிள்ளைகள் trap. அழிந்தார்கள், Children were destroyed. குடும்பம் அழிந்தது, Family destroyed. மொர்தெகா உயர்த்தப்பட்டான், Mordecai was அங்கே raised. ராஜாவுக்கு அடுத்ததாக்கப்பட்டான். He was next to king. இதை கேட்டீர்கள். You heard இந்த this. கால வேளையிலே In this உங்களுடைய morning, பிள்ளை இப்படி வர வேண்டும் என்று The சொன்னால் child must be like this. வைராக்கியமாய் வளவுங்கள். You must make them ஏனோ strong. தானோ ஒன்று வளவாதீர்கள். Not just like எங்க anything. போனாலும் Wherever they go, எங்க போகிறாய், where are you going? புறஜாதி மக்களோட சேரும் பொழுது When they are with other people, அதை தேவனுக்கு ஆதாயப்படுத்த பார்க்கிறதை ஒழிய try to bring them to God. அவையோடையே சேர்ந்து இழுபட விடக்கூடாது. You should not let them perish with மோசேயை them. பாருங்கள். Look at Moses. தேவன் என்ன சொன்னார்? What did the Lord say? எல்லாரும் அழிக்கிறேன், I'll destroy them, உன்னை ஆசீர்வதிப்பேன். but I'll bless you. இன்னைக்கு எங்க பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறீங்க? What are you telling your children? எல்லாரும் ஆசீர்வதிக்கிறார். He blesses everyone. அவ என்ன மாடுபட்டாலும் பரவாயில்ல, Doesn't matter what they do. இப்படியே சொல்லி கொடுக்குறீர்கள். Is that what you மோசே teach them? சொன்னான், Moses said, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டாம் ஆண்டவரே, I don't want any blessing, இவர்கள் but them. நீங்க தானே கூட்டி வந்த நீங்கள், You brought them. அதெல்லாம் ஒன்று நடந்துட்டு என்றால் Something இந்த happened. புறஜாதி மக்கள் உங்களை தானே ஆண்டவரே தூசிப்பார்கள். People will blame you. அப்படி ஒண்ணும் செய்யாதீங்க. Don't do anything. அப்படியே சொல்லி சொன்னான். And he said, எவ்வளவு ஆசீர்வாதத்தோட வந்தான் பாத்தீங்களா? how much மோசே blessing he came out with. அந்த விதமான புத்தியை பிள்ளைகளுக்கு கொடுக்க We வேண்டும். must teach them in this kind of way. அழிந்து போன சவுலை போல அல்ல, Not like Saul. இது இப்படி செய் என்று தேவன் சொன்னால் The Lord said, do அப்படி this. கம்ப்ளீட்டா செய்து முடிச்சு பார். You must complete it fully. உனக்கு ஆசீர்வாதம். And it's a blessing for you. சவுலை தள்ளி விட்டாரே, He pushed away Saul. ராஜா தான், And the king, தேவன் தான் ஏற்படுத்தினார், he made him. நல்லா எல்லாம் செய்தார். He had everything. தேவன் சொன்னதை செய்யாதபடியினால் Because he did not do what God கிக் said, அவுட் பண்ணி விட்டார். he was kicked out. இந்த சூலமித்தியால பாத்தீங்களா? You see this woman, என்ன மாதிரி இருந்தால், how she was before. அங்க கருப்பி, She was dark. தோட்டத்திலான் வேலை, She worked in the garden, ஒரு வசதியும் இல்ல இருந்தால், had nothing. இன்றைய தேவன் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். The Lord gave her everything. இப்ப என்ன சொல்றா? What does she say now? உடுப்பு கரட்டையிலாது, I cannot take off. நீர் பனிக்கு நனைஞ்சேன்னா தட்டினா என்ன, Doesn't matter if you're wet or நான் not. மாத்திட்டேன் ஐயா நைட்டி, I've already changed. இனி போட மாட்டேன். I will not change சிலர் again. இப்படித்தான் எல்லாம் ஐயோ வெளிக்கிட்டு பவுடர் பூசி ஃபேஸ் என்ன விட்டுறது பசி எல்லாம் பூசிட்டேன், 2 மணி நேரம் வலிக்கிட மாட்டேன். For 2 hours I will not get ready. அது நடக்கட்டும், பைபிள் ஸ்டடி அது சரியாங்க பாட்டு படிச்சது செய்வது தானே, And Pastor Sri can do everything. அதெல்லாம் நடக்கட்டும். Everything will happen. இப்படி கனவேர் சூலிமத்தியால் மாதிரி Maybe like this woman. ஷூ கலட்டிட்டேன், I've taken my shoe கால்ல off. பொறுக்கு வடிப்புக்கு கிரீம் போட்டுட்டேன், I've already put இனி cream. இறங்க மாட்டேன். I will not get இனி down. என்னையா பைபிள் ஸ்டடி நைட் பிரேயரும், What is the Bible study night prayer? இப்படிதான் கனவேர். That's many people. குப்பைக்கு இருந்ததை கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். The Lord took us from ஆனா திரும்ப garbage, அது குப்பைக்கான் போகும். but we'll go back to garbage. இதுதான் பண்டிகையும் ஆட்டையும் உதாரணம் வைக்கிறது. That's why we have an example. நீங்க ஆட்டை தூக்கி சேத்துக்க போட்டு பாருங்க, If you put அது துடிச்சு விழுந்து எழும்பி எப்படாவது வெளியில வந்துடும். he wants to get out of the mud, பண்டிகை நீங்க தூக்கியே போட தேவையில்லை, you don't have to put சேத்த காட்டினாலே காணும். show them the mud. அப்பா இதெல்லாம் பரம லோகம் பண்ணி அதுக்கே இருந்துடும். And it wants to stay in இந்த there. கால வேளையிலே This morning, உங்களுடைய பிள்ளைகளை our children, நாங்கள் எப்படி வளர்ப்போம்? how do we raise them? ஒரு முறை ஆராய்ந்து பார்த்து Let us see இந்த வார்த்தையின்படி through these words, பிள்ளைகளை our children வைராக்கியமாய் as strong. தேவனுக்கென்று எழுந்து பிரகாசிக்க வளர்ப்போம். Let us raise them for the will of God, உலக பிரகாரம் எந்த காரியத்துக்கு இடங்கூடாதபடி not for anything of this world. படிக்க வேணும், They must study, நல்ல வேலை செய்ய வேணும், work good, ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், live blessed. எல்லாம் உண்மை. It's all good. தேவன் எல்லாம் கொடுப்பார். The Lord will do it. ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் But everything else, தேவனுக்கு தான் முதலிடம் கொடுக்க they வேண்டும். must give first place to இவைகள் God. எல்லாவற்றிலும் Above everything, தேவனை தான் மகிமைப்படுத்த they must வேண்டும். glorify God. உமது இரத்தத்தால் என்னை நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, இயேசையா. உமது இரத்தத்தால் என்னை மீட்டீர், நன்றி இயேசையா. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தீர், இனி நான் அல்ல எல்லாம் நீரே. ஆம் ஆண்டவரே, ஆம் தகப்பனே, அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தீர், இனி நான் அல்ல எல்லாம் நீரே. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. துன்பமோ
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் எங்கள் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய படத்தில் ஐக்கியமும் ஆண்டவரே இந்த காலவேளையில் ஓடி வந்து நிற்கிற நீங்கள் நேசித்த பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் தங்கி ஆசீர்வதிப்பீராக. ஆமென், ஆமென். இருப்பவராக இருப்பவரே, என்றும் மாறாத என் தெய்வமே,